அந்த பெண் குழந்தைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு? அந்த 3 குழந்தைங்களும் உயிர் போட்டு என்ன கத்திருக்கோம். அதுதான் என்னால பொறுக்க முடியல. உயிர் இழக்கும் போது துடி துடிச்சிருக்கோம்லன்னு பொதுமக்களே கண்ணீர் விட்ட காட்சி. கடனுக்காக இப்படி ஒரு முடிவையை எடுப்பாங்க? மகள்களை கொன்றுவிட்டு தானும் விபரீத முடிவெடுத்துக் கொண்ட தந்தை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் பக்கத்துல 35 வயதாக கூடிய கோவிந்தராஜ் அப்படின்றவங்க மேனேஜரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவி பாரதி 26 வயது. இந்த தம்பதிக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சாமா. 4 குழந்தைகள் இருக்காங்க. வழக்கம் போல கோவிந்தராஜ் நேற்று இரவு குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனைவி தன்னுடைய 1 வயது குழந்தையோட உள்ள அறையில படுக்க போயிருக்காங்க. கோவிந்தராஜ் தன்னுடைய 3 பெண் குழந்தைகளோட வீட்டோட ஹால்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்களாமா. திடீர்னு அதிகாலை 3 மணி அளவுல குழந்தைகளுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. மனைவி எவ்வளவோ கதவை தட்டியும் கதவை திறக்கல. இந்த நிலையில தான் கோவிந்தராஜ் கடன் பிரச்சனையால தன்னுடைய 3 குழந்தைகளையும் கொடூரமா கொலை செய்துட்டு தானும் விபரீத முடிவெடுத்து கொண்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியா மங்களபுரம் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் 3 குழந்தைகளுடைய உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கோவிந்தராஜ் தன்னுடைய தொழில் மற்றும் வீட்டு கடன் காரணமா கடன் வாங்கினதா கூறப்படுது. இதற்காக தான் கோவிந்தராஜ் இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டாரா அப்படின்னு போலீசார் இப்போ தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து விபரீத முடிவு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. இப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா உடனே தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பரான 104 அழைக்க சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க.